2 தலைமுறைகள் கடந்துவிட்டது. ஆனாலும் அழகிரிபுரத்திற்கு இன்னும் அழகு வரவில்லை எனவே பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகரத்தின் மத்தியில் இருந்தும் கோடம்பாக்கம் அருகே உள்ள அழகிரிபுரம் அடிப்படை வசதிகளுக்கே பஞ்சம் எனும் சாட்சியாக இன்று காணப்படுகிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்புடன் இந்த செய்தி அறிக்கையும் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. சென்னை நகரின் இருதயத்தில் உள்ள கோடம்பாக்கம் பகுதியின் அழகிரிபுரம் பெயருக்கு அழகு இருக்கலாம், ஆனால் புறத்தோற்றம் நம்மை வேதனைப்பட வைக்கும். கடந்த 20 வருடங்களாக சாலைகள் சீரமைக்கப்படாமை, மழைநீர் வடிகால் பணி முறையாக முடிக்கப்படாதது, குப்பைகள் அகற்றப்படாதது என அநேக சிக்கல்களில் சிக்கியுள்ளனர் இப்பகுதி மக்கள். இதுதான் அழகிரிபுரம். பெயரில் அழகு இருந்தாலும் பார்வையில் பாழாக்கும் நிலைதான். கடந்த 2 தலைமுறைகளாக இந்த சாலையில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் இப்பகுதி மக்களின் கொந்தளிப்பு. வணக்கம் சார், என் பேர் ஃபௌமியா. நான் இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்ததுலேருந்து ரோடு போட்டது கிடையாது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா முட்டி வரைக்கும் தண்ணி வந்துடும். அதில் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாகிடும். நாங்கள் தண்ணியில் ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய வச்சுட்டு தான் இருக்கோம். வருவாங்க கவுன்சிலர் பார்ப்பாங்க, இந்த ரோடு போடுற அந்த ரோடு போடுறாம்பாங்க. இதே ஓட்டு கேட்க வரும்போது நல்லா பேசுவாங்க தான். நின்று 2 நிமிஷம் கேட்பாங்க, 3ஆவது நிமிஷம் நம்ம எதாவது சொன்னோன்னா 2 ஸ்டெப் நடந்து போயிடுவாங்க. ஸோ கேட்குறது வரைக்கும் தான் நடக்குது தவிர அடுத்த ஸ்டெப் எதுவும் எடுக்கிறது இல்லை. அந்த ஓட்டு போடுற வரைக்கும் கேட்குற வரைக்கும் தான் செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது கிடையாது. குழந்தைங்கள வச்சு நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். நான் 32 வருஷமாக தெருவில் வசிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 32 வருஷத்தில் ஒரே முறை போட்டிருக்காங்க இந்த ரோடு. இதில் ஒரு 2 முன்னாடி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். எவ்வளோ ஓட்டு கேட்க வரவங்கிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லிட்டோம், எங்கள் இந்த சந்தை கொஞ்சம் பாருங்கண்ணா. ஆனால் வருவாங்க குரூப்பாக வருவாங்க, பார்ப்பாங்க, போட்டுடலாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. இது வந்து பாதாள சாக்கடைன்னு சொல்லி போடுறாங்க. சரி, அது ஒரு நல்லதுக்கு தான், தப்பு சொல்ல நல்லதுக்கு தான். சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும். இதான் ஒன்றும் கொஞ்சம் தயவு செய்து இந்த ரோடை மட்டும் கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லுங்கள். நானும் இப்போ கூட வந்தாங்க, போன கவுன்சிலர் வந்தார். அவர்கிட்ட சொன்னேன், விடுமா இதெல்லாம் போட்டு சரி பண்ண சொல்லிட்டு இதுவரை எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக ஓட்டாங்க. 20 வருடங்களுக்கு முன்பு சாலை அமைக்கப்பட்ட இந்த பகுதியில் அந்தந்த காலகட்டத்தில் பராமரிப்பு நடைபெறாததால் சாலைகள் இன்று முழுமையாக குண்டும் குழியுமாக மாறிவிட்டன. பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் வரை ஒவ்வொரு நாளும் ஒரு சவாலாக மாறியுள்ளது. சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் திட்டத்தில் அழகிரிபுரத்திற்கும் பணிகள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவை முழுமையாக நிறைவேறாததால் இந்த பிரச்சனைகள் தொடர்கின்றன. இது பற்றி இப்பகுதி மக்கள் பலமுறை மாமன்ற உறுப்பினர்களிடம் கோரிக்கை தெரிவித்தாலும் இன்று பண்ணுவோம் நாளை பண்ணுவோம் என்ற வீணான பதில்களால் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கவில்லை என அவர்கள் வேதனையுடன் கூறுகிறார்கள். அதனுடன் அருகில் உள்ள பாரதி ஈஸ்வரர் காலனியில் வருடந்தோறும் புதிய சாலைகள் அமைக்கப்படுவதை பாராட்டுகின்றனர். ஆனால் அதே மாநகராட்சி அழகிரிபுர மக்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக ஏமாற்றத்தையே கொடுத்து வருகிறது. 15-20 வருஷம் கிட்ட இருக்கும் இங்கே வந்திருக்கேன். அந்த வந்ததுலேருந்து இது வரைக்கும் பார்த்தோம், இந்த ரோடை சீர்படுத்துறதை எந்த கவுன்சிலர், எத்தனையோ கவுன்சிலருக்கு வந்து போயிட்டாங்க. ஒருத்தர் கூட செய்கிறேன்னு போனவங்களை கண்டு இது வரைக்கும் யாருமே செஞ்சது கிடையாது. இது அப்படியே தான் இருக்குது இந்த ரோடு. இந்த ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து கார்பரேஷனில் ஒரு 3 டைம்ஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன். அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை, வேறு டிபார்ட்மெண்ட்டு, வாட்டர் டிபார்ட்மெண்ட்டு, இல்லைனா வந்து லைக் கழிவு நீர், அந்த மாதிரி ஏதாவது மாற்றி சொல்லி அதை டைவெர்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஏரியா கவுன்சிலர் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அதே மாதிரி பேக் சைடு ரோடு இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அது பின்னாடி 2 இயர்ஸ் ஆகுது, அந்த ரோடும் ஒர்க் பண்ணல. இந்த ஏரியா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பசங்களுக்கு பஸ் வர முடியறதில்ல. ஸோ இங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதை. ஸோ அதனால் இது ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். குப்பை கூட யாரும் சரியாக வாடுறது கிடையாது. கொசு தொல்லை ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் யாருமே எந்த ஸ்டெப்பு இது வரைக்கும் எடுத்ததில்லை. அதுதான் வருவாங்க, பார்ப்பாங்க, ஏம்மா ஓட்டு போடுங்க நாங்கள்லாம் செய்கிறோன்னுவாங்க. ஓட்டு வாங்கினா அடுத்த நிமிஷம் ஜெயித்த பிறகு யார் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, எந்த பக்கம் இருக்கிறாங்கன்னே தெரியாது. இந்த அழகிரிபுரத்து பக்கம் யாருமே எட்டி பார்த்து கிடையாது. அதுவும் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கல.
தேர்தல் காலங்களில் மட்டுமே அரசியல் பிரதிநிதிகள் மக்களின் வீடுகளுக்கு வந்து வாக்குகளை சேகரிக்க மட்டுமே செய்கிறார்கள். பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபடவில்லை என்பதால் மக்கள் மனச்சோர்வு அடைந்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் முறையான குப்பை தொட்டிகளும் சீரமைக்கப்படவில்லை. தூய்மையாளர்களும் இதுவரை கண்டு கொள்ளவில்லை. மேலும் கேபிள் ஒயர்கள் முறையான பராமரிப்பு இல்லாமல் கம்பங்களில் தொங்குவதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இது ஆபத்தாக மாறக்கூடும் என்பதும் மக்களின் கவலைகளில் ஒன்றாக மாறியுள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்பு மழைநீர் வடிகால் பணியான திட்டமானது இந்த பகுதியில் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் தோண்டப்பட்டுள்ள பள்ளங்கள் அனைத்தும் இன்னும் வரை மூடாமல் சிறிது இடத்தில் குண்டும் குழியுமாக இருக்கிறதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து பல முறை மாநகராட்சியிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மனு எல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குண்டும் குழியும் சீரமைத்து புது சாலை அமைத்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.